Praise God. Hallelujah. Hallelujah. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர்
செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலக தம்பாயினாலும் பாடி உமை போற்றுவாரே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், மானசீக சக்திகள், சோர்வுகள், பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியான இந்த நாளில் உங்கள் ஜனத்தை உங்கள் பிரசன்னம் நிரப்பட்டும்னா உங்கள் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தையின்படி உங்கள் ஜனத்தை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. E-minor 230வது பாடல், ஜெபத்தோட ஜெயகீதங்களிலே 230. அல்லேலூயா. சுகம் தந்திரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்திரே சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுத்திரபடி அப்பாவுக்கு, எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா. நல்ல உடையும் தந்தி நன்றி ஐயா,
உடையும் தந்தே நன்றி ஐயா. சுத்திரபடி அப்பாவுக்கு என்ன புதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா. என்னை பாட வைத்தே நன்றி ஐயா, என்னை பாட வைத்தே நன்றி ஐயா. சுத்திரபடி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தீ நன்றி ஐயா. அனலாக்கினீ நன்றி ஐயா, என்னை அனலாக்கினீ நன்றி ஐயா. சுத்திரபடி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. சுத்திரபடி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுத்திரபடி அப்பாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். தேங்க்ஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த நாள்ல செய்தியின் தலைப்பு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இந்த நாள்ல பேசுகிறார். ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதனால மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் பண்ணணும். இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் எனக்கு விளக்குகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தேவ மனிதர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், அவங்க எப்படி மகிமையை கண்டார்கள்னு நம்ம இந்த நாளில் மெடிடேட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லிட்டா, மெசேஜ் ஒரு தலைப்பை சொல்லிட்டா பாடுறது உங்களுக்கு அதோட ஒத்த அந்த பாடல்களை நீங்கள் பாடும்போது உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஈ மைனர். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் 390வது பாடல் ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல 390வது பாடல். ஹல்லேலூயா. ஆமென். நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே.
ஆனந்தமே பெருந்தமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெருந்தமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. நீங்க நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். இதை கேட்டு ஆர்ப்பரிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். இதை கேட்டு ஆர்ப்பரிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவேனே. ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. துணை வேண்டி நாம் மன்றாடி மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடி மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் நம்மை விடுவித்தார். ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காணும் இது நான் வாழ்ந்திடும் விருப்பம் உண்டு. ஜீவனை விரும்பி நம்மை காணும் இது நான் வாழ்ந்திட விருப்பம் உண்டு. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவேனே. ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. நீங்க நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே.
முகம் மலர்ந்து அவமானம் அடைய விடவில்லையே. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்து அவமானம் அடைய விடவில்லையே. கூவி அழைத்தேன் நான் சுவிசாய்த்து பயம் நீக்கினீர். கூவி அழைத்தேன் நான் செவிசாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே இன்பமே ஆர்வமுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் வாழ்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. நம்ம ஒரு சில பாடல்கள் அப்படியே ஆராதித்து அவர் பிரசன்னத்தை நாம் உணருவோம். Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Daddy. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் உங்க நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உங்க பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உங்க பேர் பேசப்படும். நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீர்தானே நல்லவர் நீர்தானே. வல்லவர் நீர்தானே நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே. நாம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் விழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். பெரியவர் நீர்தானே பெரியவர் நீர்தானே. பெரியவர் நீர்தானே என் பெரியவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே என்
நிரந்தரம் நீதானையா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். எங்கள் பாதையெல்லாம் நெய்யாக பொழியச் செய்கின்றீர். காண்பவர் நீர்தானே, என்னை காப்பவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் டாடி செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அவரது பேரன்பு வானளவும் உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் என் குற்றங்கள். கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டீர் என் குற்றங்கள். ஹல்லேலூயா. இளமையை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எப்போதும் கடிந்து கொள்ளா என்பென்றும் கோபம் கொண்டினார். எப்போதும் கடிந்து கொள்ளா என்றென்றும் கோபம் கொண்டினார். என் குற்றங்களுக்கேற்ப நடத்தவில்லை, மன்னித்து உயர்த்தினீரே. என் குற்றங்களுக்கேற்ப நடத்தவில்லை, மன்னித்து உயர்த்தினீரே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம்
காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே விளக்கை ஏற்றினீரே எங்கள் இருளை அகற்றினீரே என் விளக்கை ஏற்றினீரே இருளை அகற்றினீரே எதிரின் கண்கள் முன்பாக எங்கள் தலையை நிமிர செய்தீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே எண்ணம் சென்றீரே எங்கள் பயணத்தை காத்தீரே எண்ணம் சென்றீரே எங்கள் பயணத்தை காத்தீரே மகிமையால் மூடிக்கொண்டீரே எங்கள் சபையை காத்து வந்தீரே உம் மகிமையால் மூடிக்கொண்டீரே எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்துகின்றீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி தேங்க்ஸ் பண்றோம்ப்பா நன்றி சொல்றாண்டோரே தேங்க்ஸ் பண்றாண்டோரே Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. See my Lord. Hallelujah. செய்த நன்மைகள் நினைக்கின்றே செய்த நன்மைகள் நினைக்கின்றே உம்மை நன்றியோடு துதிக்கின்றே கைவிடாத
என் நாயரே, எங்கள் கல்வாரி நாயகரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேன். துணையாளரே, என் துணையாளரே, துணையாளரே, என் துணையாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, எங்கள் உணவாக வந்தீரையா, எங்கள் உயிரோடு கலந்தீரையா. ஆராதனை முழுவதும் பிரசன்னா எங்களை நிரப்பட்டாண்டவரே, துயாவியானவரே, துயாவியானவரே, எங்கள் ஆளுகை செய்திகளை பலப்படுத்துங்க. இந்த செய்தியில் எங்களோடு நீங்க பேசுங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. அடுத்து வாசிப்போம். Praise God. Hallelujah. இந்த காலை நேரத்திலும் அவனுடைய பிரச்சனை நம்மளை நிரப்பட்டோம். நம்ம ட்ரெடிஷ்னல் பீப்புள் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் ஆண்டு நம்மோடு கூட பேசுவார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தெய்வ பிரசன்னம் ஹல்லேலூயா நம்ம நிரப்பட்டோம். ஸ்தோத்திரம் செய்யுங்கள், மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு மகிமையை காண்பீங்க. அனைவருடைய வாழ்க்கையில மகிமையை காணாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தேங்க்ஸ் பண்ற அனுபவம், ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் இல்லாததுனால அவங்க மகிமையான ஒரு காரியங்களை பார்க்காம போயிடுறாங்க. ஏதோ சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. முழுசா ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா, அவருடைய மகிமையை நீங்க பார்க்கணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. இதனால் ஆண்டவர் உங்க கூட பேசட்டும். அல்லேலூயா. again 41 வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. இன்னும் மரித்தவன் வெளியே வரல. சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாள்ல பேசுகிறார். இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா பாருங்க. எல்லா மனிதர்களுமே என்ன செய்யறாங்க, இக்கட்டான சூழ்நிலை புலம்புவாங்க. லோயா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, இன்னும் அற்புதங்கள் நடக்கல, எதுவுமே நடக்கல, இன்னும் லாக்டவுன் முடியல. ஆனா ஆண்டவரை போல ஆண்டவர் பரலோகமே நம்மளை பார்த்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஜபிக்கும் போது கூட பவுல் பலம் ஆண்டவர் பிலிப்பியர் 4:6 பேசுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப தேங்க்ஸ் பண்ற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம் பண்றதுனால இந்த லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடிய மகிமையை பார்ப்பீங்க. நான் பார்த்து கொண்டிருக்கேன், தேங்க்ஸ் பண்ணுறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கேன். சூழ்நிலைகள்லாம் எதிர்மறையாக இருந்தால் நான் ஆண்டவரை நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை நமக்கு கற்றுக் கொடுத்த வழிகளின்படி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா மகிமையை பார்ப்பீங்க. பிசாசு உங்களை வாட்ச் பண்ணுறான். எப்படா முறுமுறுப்பீங்களா,
அப்படின்னு இப்போ பாடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களை பாட சொன்னால் நீங்கள் கூப்பாடு தான் பாடுவீங்க. யாரிடம் சொல்லுவோம், நாதா ஒன்றுமே இல்லையே நாதா, ஏடிஎம்களும் ஸ்டேட் பேங்குகளும் சுவிஸ் பேங்குகளும் இடத்துல உண்டே. அல்லேலூயா. அப்போ தேங்க்ஸ் பண்ணுற ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளில் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால, ஸ்தோத்திரம் செய்கிறதுனால மகிமையை பார்ப்பீங்க. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். போராட்டமான சூழ்நிலை, அந்த லாசருவை உள்ளே வச்சுருக்கிறாங்க. நம்ம ஆசீர்வாதம்லாம் இப்போ எங்கேயோ ஒரு மறைஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் வேதத்தில் நீங்கள் பாருங்கள். இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் தேவ பக்தர்கள், தேவதாசர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, முறுமுறுக்கலை, புலம்பலை. நீங்கள் நல்ல பக்திமான்களை பாருங்கள், அவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடினார்கள். இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். போராட்டமான சூழ்நிலையெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்னா, பரலோகம் நம்மளை பார்க்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த 41 கீழே வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்றார் ஆண்டவர். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுட்டப்பட்டிருந்தது. போதும், வெளியே வந்துட்டான். ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் வெளியே வரும். தேங்க்ஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேங்க்யூன்னு சொல்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். எந்த சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறத பரலோகம் பார்த்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, இக்கட்டான சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த சமயத்தில் பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார், தேங்க்ஸ் பண்ணுறார். அல்லேலூயா. இதனால் ஆண்டவர் பாருங்க மகிமையை பார்த்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணினார், மகிமையை பார்த்தார். நான் சொல்கிறேன், நேர் எதிர்மறையாக நம்ம இருக்கணும். நம்ம பேர் ப்ரொட்டஸ்டன்ட். சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பாளர்கள். நம்ம சூழ்நிலையை ஒட்டி செத்த மீன்கள் தண்ணியோட தனியாக போகும், ஆனால் உயிருள்ள மீன்கள் தண்ணி எதிர்த்து வரும். இதனால் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். தேங்க்ஸ் பண்ணுற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. மேஜர் கொடு. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, மரசாடும் தெய்வமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. தேங்க்ஸ் பண்ணுங்க. அப்படி கிருபை பெருகும். ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், இப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா தேங்க்ஸ் பண்ணணும் ஆண்டவருக்கு. ஏன்னா அன்றையும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதான். என்ன நடந்தாலும் இந்த லாக்டவுன் இப்படியே இந்த வருஷமுள்ள போயிட்டு தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பதான் நீங்க கிறிஸ்தவங்க. கர்த்தர் தெரியாம ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் திருப்பி எதுவுமே நடக்காது.
இந்த லாக்டவுனை ஆண்டவர் அனுபவிச்சுக்கான ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த காலை நேரத்தில் நான் ஒரு வசனத்தை புலம்பல்ல வாசிட்டு இருந்தேன். எரேமியா புலம்பல் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்கிறாரு, 3வது அதிகாரம் நினைக்கிறேன், எரேமியா புலம்பல் 3. அதை என்கிட்ட கொடுங்க. கரெக்டு தான். எரேமியா முன்னாடி எரேமியா. ஹல்லேலூயா. அதில் அழகாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த 28 சொல்கிறார், 27, 28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஹல்லேலூயா. தன் வாலிப வயசுல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நுகம்னா மாட்டு மேலே வைக்கிற நுகம். இந்த நுகம் ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் லகுவாயும் என் பாரம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல இங்க சொல்றாரு, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கிடக்கும். கர்த்தரே இதை செய்தார், அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தெரியாம எதுவுமே நடக்காது. ஆமென். இளம் பிராயத்தில் நுகம் சுமப்பது நல்லது, பைபிள் சொல்லுது. வாலிப வயசுல நுகம் சுமக்கிறது நல்லது. வயசாகி சுமக்க முடியாது உன்னால பாருங்களை. அல்லேலூயா. வயசுல சுமந்துடலாம், பெலன் இருக்கும், அந்த பெலத்துல முன்னேறி செல்லலாம். நம்மளை உருவாக்குவதற்கு தான் நுகத்தை வைக்கிறாங்க. அல்லேலூயா. அது ஒரு பல காரியங்கள். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த மாதிரி ஒரு சமயத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரே இந்த பாரத்தை நம்ம மேல வச்சிருக்காரு. ஓகே, குட், சூப்பர், அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். அந்த யோசேப்பை தூக்கி குடிக்கல போடும்போது அவன் நினச்சிருப்பான், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் சகலமும் நமக்கு இப்படி தான் நடக்குது, நன்மைக்கு தான் நடக்குது. அல்லேலூயா. நம்மளை அந்த வழியாக கொண்டு போகிறார். நமக்கு அது பாரமாக தெரியும். அப்படி கொஞ்ச நாள் கழித்து அவன் ராஜ்ய பாரத்தில் பெரிய ஆள் எகிப்தில் அவன் அதிபதியாக உயர்ந்த போது அவன் நினச்சிருப்பான். அவன் சகோதரர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்யலை, கர்த்தர் தான் என்னை கொண்டு வருவதற்காக உங்கள் மூலமாக என்னை இங்கே கொண்டு வந்தான்னு சொல்கிறான். ஸோ இந்த நாளில் பேசுகிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்வதனால மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சுச்சுவேஷன் ஃபுல் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, லாசர் இறந்து மரித்து கிடக்கிறான். ஆண்டவர் தேங்க்ஸ் பண்றார். ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எனக்கு செவி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணின போது மகிமையை கண்டார்கள். எந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றார்? இன்னும் அற்புதம் நடக்கல, ஆனா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றார், தேங்க்ஸ் பண்றார். ஹல்லேலூயா. அதை வாசிப்போம். யோவான் 6:11 வாசிப்போம். எப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க பாரு. இக்கட்டான சூழ்நிலைகள்ல மகிமையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இக்கட்டான சூழ்நிலை தான், ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. போராட்டமான சூழ்நிலைகள், பற்றாக்குறைகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, பரலோகம் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கு. நம்ம விசுவாசியா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தால் தான் விசுவாசி. போராட்டத்தின் மத்தியில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, சீசர்கள் அடித்து துன்பப்படுத்தி பட்டணத்தை விட்டு வெளியே துரத்தினார்கள். சீசர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தார்கள். வசனம் சொல்லுது, வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். பாருங்க, அந்த அப்பமும் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்போ 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஆண்டவர் பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த லாக்டவுன் மத்தியில் ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுன்னா, என் மகிமை நீங்க பார்க்கணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். குறைவுகளை பார்க்கக்கூடாது, அதை நிறைவாய் மாற்றுகிற தேவனையே பார்க்கணும். இதை போய் கொடுத்துருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஒரு பைக் கொடுத்துருக்காரா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா கார் தருவார். தேங்க்ஸ் பண்ணணும். இருக்கிறத விட்டுட்டு பிசாசு எப்பயுமே பறக்கிறதுக்கே காண்பான். அல்லேலூயா. இத்தனையோ நன்மைகள் நம்ம செய்திருக்கிறாரே. 3 சபைகளை கொடுத்துருக்காரு. இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம்னாலே நமக்கு இதை 300 மாற்ற வல்லவராக இருக்காரு. கொடுத்ததுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தால் தான் பெருகுவீங்க. கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். எப்பயுமே பிசாசு பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறத பார்க்க விட மாட்டேன், இல்லாததையே பார்க்க வைப்பான். அவங்க கார் சூப்பராக இருக்கே, நம்ம கார் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த காருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. அவங்களும் அந்த உங்கள் மாதிரி காரோட மோசமான காரை வச்சு தான் அந்த காரை வாங்கினாங்க. ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன செய்திருக்காரு? அவங்க லாக்டவுனில் எல்லாரும் கிடைச்சிது, எனக்கு கிடைக்கலையே, அது இது பிசாசோட தந்துரும். நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு இந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாமல் போயிடும். அல்லேலூயா. அந்த 10 குஷ்டரோகிங்க அவங்க பாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண திரும்பி வரலை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்நியனை ஒழிய மற்ற யாரும் வரலையா? தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றவர் வரலையா? அந்த 9 பேரும் போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண திரும்பி வந்தவனுக்கு ஆண்டவர் கிஃப்ட் தருகிறார். மகிமையை பார்த்தான், ரட்சிப்புங்கிற மகிமையை பார்த்தான். அவங்க தற்காலிக குஷ்டத்தை மாத்தினதை நினைச்சாங்க, ஆனால் நித்திய ஜீவனை
பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனா அந்த ஒரு மனிதன் மாறினான். இந்த நாள் ஆண்டு தீர்க்க தரிசனம் அவங்கள கூட பேசுகிறான். மகிமையை நீங்கள் பார்க்கணுமா? தேங்க்ஸ் பண்ணுங்க. நல்ல மனைவியை கொடுத்தீங்களே நன்றிப்பா, நல்ல கணவரை கொடுத்தீங்களே தேங்க்ஸ். குறையே சொல்லாதீங்க. கணவர்கிட்ட குறை உள்ளவங்களா தான், எல்லாருமே குறை உள்ளவங்க தான். இல்லையா? இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நானே குறைவுள்ள ஆள் தான். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே குறைவுள்ளது. அப்போ என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. இந்த சமயத்தில் லாக்டவுன் மத்தியில் மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், குறைவானது 3 நாளாக ஊழியம் செய்தார். கையில் 5 அப்பம் 2 மீன் வந்தப்போ அதை ஸ்தோத்திரம் பண்ணினார். கொஞ்ச நேரத்தில் மகிமையை கண்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா வாட்சி பாருங்கள், எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அங்கே மகிமையை பார்த்தார்கள். செத்து கிடக்கிற பல ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெளியே வரும். நல்லா இப்போ தொடர்ந்து தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் உட்காந்து ஆண்டவரே நன்றிப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஜாய்ஸ்கா காலேஜுக்கா ஜோம் பண்ணி தேங்க்ஸ் பண்ணோம். ஆண்டவர் ஜெபிக்க சொன்னான். எங்கேயும் சுத்தாத ஸ்தோத்திரம் பண்ணிடணும். இன்னைக்கு ஜாய்ஸ்க்கு ஒரு நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாத்தையும் தருவா. முறுமுறுக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆண்டவரோட என்ன தந்தீங்க எனக்கு, கோபமாக எரிச்சலாக பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லும்போது எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் தெரியப்படுத்தணும். சண்டை போட்டு அழுது தெரியப்படுத்தக்கூடாது. என்ன எங்களுக்கு தந்தீங்க நீங்கள் அவர் சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணீங்களான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன கொடுத்தாரு? நல்ல ஒரு லைஃப் கொடுத்தாரு. கொரோனா இல்லாமல் உட்காந்துருக்கோம்ல, தேங்க்ஸ் பண்ணுவதுக்கு. கொரோனா வந்திருந்தா ஏன் வந்துச்சுன்னு கேட்க முடியுமா? அப்போ ஒன்றும் வராமல் நம்மளை உட்கார வச்சிருக்காருக்கா, தேங்க்ஸ்ப்பா. அல்லேலூயா. நிறைய பெரிய ராஜபோஜனம் கிடைக்கலன்னு சாப்பாடு கிடைச்சா அல்லேலூயான்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஜூன் மாதத்தில் நிறைய பேர் புலம்புறாங்க. திடீர்னு பேங்க்குக்கெல்லாம் வந்து நிற்பாங்க, இஎம்ஐக்கெலாம் நிற்பாங்க. நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்ம ஆண்டவர் உயிரோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் கோபப்படுற மாதிரி வைக்கக்கூடாது. என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டால் செஞ்சவருக்கு ரொம்ப கோபம் வரும். நம்மளை உயிரோடு வச்சுருக்காரு பாருங்கள், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல நலனாக வச்சுருக்காரு, கை கால் சுகம் கொடுத்துருக்காரு. ஒரு கை கால் வராமல் இருக்கவங்க போய் பாருங்கள், அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்படி கை கால் வராமல் போச்சு. நல்லா இருக்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிற மகிமையை பார்ப்பீங்க. ஆண்டவர் பாருங்கள், கொஞ்சமாக இருந்த 5 அப்பம் 2 மீன் ஸ்தோத்திரம் பண்ண. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க 11 திரும்ப. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்திருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். 12 கூட எடுத்தார்கள். அல்லேலூயா. இதனால் ஆண்டவர் கூட பேசுகிறார். எப்படி பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்றது, எங்க நிலைமை உங்களுக்கு புரியாதான்னு சொல்லக்கூடாது. எப்படிங்க நாங்கள் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? தேங்க்ஸ் பண்ணுங்க. அதுதான் பைபிள் வாசிக்கிறவங்க, கர்த்தரோடு நடக்கிறவங்க தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம இந்த சமயத்தில் பாருங்க, நம்ம ஆன்மாவில் ஒரு பல போராட்டங்களை கொண்டாந்து பிசாசு சொன்னா கூட நன்றிப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஆண்டவர் மகிமையை பார்த்தேன். அல்லேலூயா. எங்களோட திட்டமாக பேசினார். காலையில் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கும்போது சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவோம் ஜனங்களை என் மகிமையை பார்ப்பாங்க. நானே அதுக்கு எடுத்துக்காட்டா பல எல்லைகள். ஆண்டவர் தான், இந்த ஜீசஸ் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. 3 நாளாக ஊழியம் செய்துட்டு பிதாட்ட முறுமுறுக்கலை. 3 நாளாக ஊழியம் செஞ்சு உங்களுக்காக 5 அப்பம் 2 மீன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இருக்கிற காணிக்கையில் நாங்கள் திருப்தியாக இருக்கட்டும். வர்ற காணிக்கையில் தசமான திருப்தியாக இருக்கட்டும். யாரையும் குறை சொல்ல விரும்பலை. தேங்க்ஸ் பண்ணுறோம். அது பெருகிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. என்ன காணிக்கை இருந்தாலும் தேங்க்ஸ்ப்பா, சோத்திரம்பா பெருகி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. பல காரியங்களை நம்ம வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 13:14. ஆதியாகமம் 13:14 வாசிங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் செமையாக சொல்கிறாரு, நீங்கள் மகிமையை பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேனோ அதில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சைக்கிள் கொடுத்துருக்காரா, நல்லா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் எங்கன்னா அவுட்டில் போய் கூட பாட்டு பாடிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல நன்மைகளை நமக்கு தருவார். ஆமென். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சிச்சுவேஷன் பாருங்க, எப்படி சிச்சுவேஷன். இதுல ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ண இடமெல்லாம் பாருங்க, பயங்கர போராட்டமான சூழ்நிலை. ஸ்தோத்திரமே பண்ண முடியாது. வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சிச்சுவேஷன் பாருங்க. சமபூமி போற இருந்துச்சு. அவன் லோத்து தேர்ந்தெடுத்தது சூப்பரான ஒரு ஏரியா, செழுமையான பட்டணம். கர்த்தர் இந்த சமயம் சிச்சுவேஷன் எப்படி, லோத்து பிரிஞ்சு போயிட்டான். அண்ணம்பையன் கூட வருவான், ஒரு பாதுகாப்புக்கு இருப்பான்னு அவனை கூப்பிட்டு வந்தார். இப்போ அவன் டெவலப் ஆனவன அப்படியே காயப்பட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தர் சொல்றாரு, இதை நான் அவனை கொடுத்தேன்னு சொல்றாரு. வனாந்தரத்தை காமிக்கிறாரு. அவன் செழிப்பான இடம், ஆபிரகாமுக்கு வனாந்தரமான இடம். ஆனா பாருங்க, செழிப்பான இடத்துக்கு போனவன் ஸ்தோத்திரம் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அனைவருடைய ஆசீர்வாதம் இல்லாம போனது காரணம் என்ன தெரியுங்களா? இழந்து போறது காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவன். வர்ற வருமானத்துல 10% கொடுக்கணும். நல்ல சந்தோஷமா நீங்க இருக்கும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு விதைக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கொடுக்குற மாதிரி நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் தைரியமா பேசுறேன். நான் அல்லேலூயா. நீங்க கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கர்த்தருக்காக, ராஜ்யத்திற்காக. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில, புரட்டமான சூழ்நிலை, அங்க செழிப்பான இடத்துக்கு போனவன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணல, ஒரு பலிபீடம் கட்டினது கிடையாது. அல்லேலூயா. நீங்க இது மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல ஆசீர்வாதம் வரும்போது, நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டில் வச்சு விசுவாச மக்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும். எப்போ பார்த்தாலும் சேர்க்கிறதுலே இருக்காதீங்க. பணம் வந்தால் சேர்த்து ஒதுக்கி பதுக்கி அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சமாவது சந்தோஷத்தை தேவனுக்கு பலியிட்டு ஸ்தோத்திர பலியிடணும். அல்லேலூயா. நான் அதை விரும்புகிறேன் பாருங்க. மனசளவில் என்கிட்ட எந்த பணமும் ஸ்டாக் வைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். இந்த இது முடிச்சு, லாக்டவுன் முடிச்சோன்னே என் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நல்ல ஒரு கெடாவெட்டு மாதிரி வைக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். என் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்காரு. நல்லா மண்டபம் எடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், உற்சாகப்படுத்தி ஜனங்களை. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க ஒரு தெய்வம் இல்லைங்கிறத பார்க்கும்படியா ஒரு பெரிய ஃபங்க்ஷன். இல்லையா? ஆமாம், ஊரே ஹோன்னு உட்காந்துருக்கும் போது நம்ம மட்டும் ஹோ ஹோ அப்படின்ட்டு இருப்போம். அதுதான் விசுவாசி. பின்ன என்ன, இல்லை 2 பேரும் ஒன்றா இருந்தால் அப்புறம் என்ன விசுவாசி? அப்புறம் என்ன நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறீங்க? நீங்கள் எதுனால வித்தியாசமானவர் சொல்லுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்கார ரட்சிக்கப்படாதவன் புலம்புற, நீயும் புலம்புற. உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் தனியா இருப்பான். ஆமென். அவசிங்க. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. பார்த்தீங்களா சிச்சுவேஷன் எப்படி? சிச்சுவேஷன் ஆபிரகாம் பலிபீடம் கட்டுன்னு ஆண்டவர் சொல்லக்கூட இல்லை. அல்லேலூயா. அதற்கும் ஆபிரகாம் நன்றி சொல்றான். லோத்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். கூட வந்த அண்ணன் பையன் போயிட்டான். போராட்டங்கள். அவன் சிட்டிக்குள்ள போயிட்டான். இவர் வனாந்தரத்துக்குள்ள போய் சொல்றாரு. ஆபிரகாம் வேலைக்காரங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? பார்த்துட்டே வந்துருப்பாங்க. லோத்தோட வேலைக்காரெல்லாம் பார்த்துப்பாங்க. டாட்டா பாய் பாய்ன்னு போயிருப்பாங்க. இல்லையா? 2 பேரும் ஒன்றா தான் ஆடி வச்சாங்க. பரவாயில்லடா, அவங்களோட நீங்கள் கூட சண்டை போட்டதுனால எங்கள் எஜமா பாரு எங்களை சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கடைசியில் ஒரு ட்ரௌசர் இல்லாமல் ஓடுறது அது வேறு விஷயம். ஆனால் ஆபிரகாமோட சூழ்நிலைகளை பாருங்க. அந்த நிலைமையிலையும் கற்பிருந்தான். ஸ்தோத்திரம்பா, தேங்க்ஸ் பண்ண. பலிபீடத்தை கட்டின ஆபிரகாம். ஹல்லேலூயா. லோத்து போகிற வரைக்கும் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசலை. பேசி இருக்க வச்சாலும் கிளப்புற வரைக்கும் அமைதியாக இருந்தார். போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாம் லோத்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசினார். நீ வந்துட்டீர்கள். ஆனால் பலியிட்ட சூழ்நிலையில பாருங்க. பலியிட்டான் ஆபிரகாம் தேவனின் மகிமையை கண்டான். 13 பலியிட்டான். 14 மகிமை சத்திரம். இவன் போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டான். ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ஆபிரகாம் கிராமத்திலிருந்து வனாந்தரத்திலிருந்து கைப்படிந்த 318 பேரை கூட்டி கொண்டு போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் மீட்கிறான். அந்த ராஜா சொல்றான், இங்கே கொண்டு போன அந்த 4 அந்த தேசத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ எடுத்துக்கிறான். ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடு. ஏன்னா அந்த காலத்துடைய ஸ்டைல் அதுவாமா. யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா பொருட்களை எடுத்துக்கிடுவாங்களாம், ஜனங்களை மட்டும் கொடுப்பாங்களாம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொல்றான், இதெல்லாம் நீ எடுத்துக்க, பொருளெல்லாம் எடுத்துக்க, எல்லாத்தையும் லோத்தோட சொத்தையும் சேர்த்து எடுத்துக்க. லோத்து பொருளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லை எடுத்துக்க. ஆபிரகாம்கிட்ட சொன்ன அவங்க சொல்கிறான், ஒரு சரட்டை கூட எனக்கு வேணாம்ப்பா, உன் காசு என்னை ஐஸ்வர்யனாக்கிறேன் என்று நீ சொல்லக்கூடாது. கர்த்தர் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனத்திலிருந்து எனக்கு
ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இதனால் ஆண்டவர் பேசுறத பாருங்க. எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் மகிமையை கண்டார்கள். தேங்க்ஸ் பண்றாங்க. இந்த நேரத்தில் சொல்றேன், ஆண்டவர் முறுமுறுக்காதீங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்க வாயவே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க நம்புறீங்களா? கர்த்தரை நாளை தினத்துல மகிமையான காரியத்தை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை தினத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. இட்ஸ் கம்மிங். உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஸ்தோத்திர பலியிட ஏறி போய் கொண்டிருக்கிறார் மகனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பலியிட ஆண்டவர் மகிமையை செலுத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக மகனை கூப்பிட்டு மேலே போறார். ஆனால் அவருக்குரிய ஆசீர்வாதம் மலை மேலே ஏறி வருகிறது. அந்த ஆட்டுக்குட்டி இவர் இந்த பக்கம் ஏற, அந்த ஆட்டுக்குட்டி அந்த பக்கம் ஏறு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இட்ஸ் கம்மிங். உங்க ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பயந்துடாதீங்க. பிள்ளை கேட்கிறார், அதில் இருக்கிறாரே, நம்ம 10, 50,000, 5,000, 50,000 நமக்கு லாபம் வந்து 5,000 கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. 5,000 கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு இன்னொரு 5 லட்சம் ஏறி வந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எனவே இதை வாசிக்கிறீங்க. ஆமாம், ஆதியாகமம் 26, 24 சூழ்நிலைகளை பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாத சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. பாருங்க, பிரிஞ்சு போகிறப்ப ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? செத்து கிடக்குறாங்க, அற்புதம் நடக்கலை, 4 நாள் ஆச்சு, நாரி போய் அங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறார். சூழ்நிலைகளை பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். மகிமையை பார்ப்பீங்க. பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது பாஸ்டர், நன்றி சொல்லவே என் மனசே வலிக்குது, எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கு. இந்த சமயத்தில் இப்படி, இந்த சமயத்தில் புலம்பு தான் பாட்டு வருது, சோக பாட்டு தான் வருது. ஆனால் இந்த சமயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் இது. அதை தான் நான் வாசிட்டோம். 26, 24 அன்று ராத்திரியிலே நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். அன்று ராத்திரியிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால ராத்திரி தலைவர் தூக்கமாம கிடக்குறாரு. ஏன்? ஏசேக்கு செத்துனா போராட்டம், கிணறு வெட்டினா பிரச்சனை 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 பிரச்சனை, ஒரே பிரச்சனை. சோத்திரம். ஆண்டவர் நைட்ல வந்து பேசுறாரு, நான் தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதீங்க, உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றால் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி. அதாவது அவன் ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. இன்னும் எதிரிங்க போல எதிரிங்க கிணறு மூடி இருக்காங்க. பயங்கரமான குழப்பம். கர்த்தர் இரவுல பேசுறாரு. அல்லேலூயா. பயப்படாத, நான் கூட இருப்பேன். அப்போதான் அவனுக்கு ஆண்டவர் ஞாபகம் வருது. நேரம் அவன் அப்பா மாதிரியே போய், இன்னும் பிரச்சனை மாறல, லாக்டவுன் இன்னும் மாறல. ஆனா இந்த சிச்சுவேஷன் ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியாது. ஏன்னா இவனுங்க எடுத்து நம்ம கிணறை தோண்டி 3 நாள் டென்ஷன் ஓவரா இருக்கும்போது ஸ்தோத்திரம் வராது. எப்படி ஆண்டவர் ஏதாவது நன்மை செஞ்சிருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இல்லையா? ஏதோ ஒரு 50 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து ஒரு 5,000 கொடுப்போம். எங்களுக்கு என்ன தட்டுருந்தீங்க? 1000 ரூபா எல்லாம் உட்காந்துருக்கோம், இதுல என்ன உங்களுக்கு ஸ்தோத்திரம் வேட வேண்டி கிடக்கு அப்படின்னு பேயோட சேர்ந்து சொல்லிடாதீங்க. அப்படி நீங்க சொல்லணும் தான் பேய் பிளான் பண்றான். ஆனா இந்த சமயத்துல நம்ம வேத வசனத்தை நன்கு அறிந்தவர்களாய், தேவனுடைய ஆவியை உடையவர்களாக வித்தியாசமா பேசணும். அல்லேலூயா. என்ன கொடுத்தாரு அப்படி ஏற்றி விடுவாங்க. என்ன இதெல்லாம் ஒரு இதான் நீ உங்களோட கர்த்தர் இருந்தா ஏன் எத்தனை பேர் எதிரி வர்ற, எத்தனை எதிரி வர்றான் பாரு. கிணறு தோன்ற, நீ என்ன தப்பு செஞ்ச, நீ என்ன பாவம் செஞ்சா கரெக்டா இல்லையா? நீங்க செஞ்ச பாவம் என்னன்னா ஆசீர்வாதம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, நெருக்கமான சூழ்நிலை, ஸ்தோத்திரமே பண்ண முடியாது, பயங்கர பிரச்சனை. இதுல ஆண்டு போராட்டத்தின் மத்தியில் கொண்டாடுறான். அப்ப ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஸ்தோத்திரம் பண்றான். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவன் பலிபீடம் கட்டல. பிரச்சனைகள் இக்கட்டான சமயத்துல ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். ஒருவேளை நீங்க அப்படி நல்ல ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாம, கனம் பண்ணாம, மகிமை பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்ப எதிரிங்க உங்களுக்கு நிறைய இருக்காங்கன்னா ஆண்டவர் இப்ப கூட சொல்றார், நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு பலி செலுத்தி என்னை மகிமைப்படுத்துவீனா, உனக்கு என்ன இருக்குதோ அதில் சந்தோஷமா உன் பிள்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷனை வை, உன் காரியத்தை வை, நீ சந்தோஷமா நினை. நீ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ வந்து நல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போறீங்க. அந்த தேசம் மம்பட்டினால வெட்டி தண்ணி பாய்ச்சுற தேசம் இல்லையா, காலிலே தண்ணி பாய்ச்சுற தேசமா. காலை வச்சு அப்படி ஒதுக்கி விட்டா தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு உள்ள வரும். அல்ல அந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அதை மெடிடேஷன் பண்ணி வீட்டில் அங்கே போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட தன்மை தெரியும். காலில் தண்ணி பாய்ச்சுற தேசமாமா கானான். நல்ல தேசத்துக்கு நான் நல்ல தேவன், உன்னை நல்ல தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். அப்பொழுது ஸ்தோத்தரிக்க கடவா, எச்சரிக்கையாக இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணும்படி எச்சரிக்கை. நீ நல்ல வீடுகளை வாசல்களை கட்டி இருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவா. எச்சரிக்கிறார் ஆண்டவர். உபாகமம் 8.
அது மாதிரி தான் இவருக்கு தலைவருக்கு நல்லா இருக்கும்போது தலைவர் விட்டார். இப்போ நான் சொல்லுவேன் பாருங்கள், எப்பயுமே கர்த்தர்கிட்ட கவனமாக இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும், தேங்க்ஸ் பண்ணணும். நல்லா இருக்கும்போது நம்ம பாருங்கள், எல்லா கர்த்தரை மட்டும் மறந்துடுவோம், எல்லாரையும் ஞாபகம் வச்சுருப்போம். நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்ல விசுவாசியாக இருந்தால் நல்லா இருக்கும்போது கர்த்தரை டக்குன்னு நினைக்கணும். நீங்கள் நல்லா இருக்கும்போது கர்த்தரை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா நீங்கள் கெட்டு போகும்போது நீங்கள் கூப்பிடாமே கர்த்தர் வருவார். நல்லா இருக்கும்போது சொந்தக்காரன் அவன் இவன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்து கர்த்தருக்கு மட்டும் நாமம் போட்டுருது. சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றது இல்லை அந்த சமயத்தில். அப்புறம் கெட்டு போன பின்னாடி தான் யோசனை வர்றது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. அந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். எதிராளிகள் வந்தார்கள், மகிமை கண்டான். வந்து மூடுறாங்க, அமைதியா போனானே ஒழிய எதிரிங்க வந்துகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. எப்ப ஸ்தோத்திரம் பண்ணானோ அப்போ ஒரு மகிமையை கண்டான். எதிரானவர்கள் சார்பாய் வந்தார்கள். நான் சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க எதிரானவங்க சார்பாக வருவாங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களோட எதிர்த்து சண்டை போடுறது, பேசுறது, அவன் ஒன்று பேச நீ ஒன்று பேசுறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றிப்பா, என்ன நடந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, யார் கைவிட்டாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நான் கூட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், வாடகை கேட்டாங்க, அதை பாவியலா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காந்தி இருக்கிற வீட்டில் குடியிருக்கிறீங்களே, காந்தி சொன்னதில் ஒன்றை கூட செய்ய மாட்டேன் நான் நினச்சேன். அவன் ஆண்டவர் எவ்வளோ பேசினாரே, ஸ்தோத்திரம் பண்ணு, புலம்பாத, தேங்க்ஸ் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் நான் தேங்க்ஸ் பண்ணேன், நன்றிப்பா, நல்ல ஹவுஸ் ஓனரை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. நான் நினைக்கிறேன் தீர்க்க தரிசனமா மிச்சம் 1 மாதம் 2 மாதம் வாடகை வேண்டான்னு சொல்ல வைப்பார் கர்த்தர். அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கார். நம்ம முறுமுறுக்கும் போது பிசா சந்தோஷம், அப்பா திட்டுறாங்க இல்லைன்னு சொல்லி. அப்போது நான் ஒரு ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நன்றிப்பா, நல்ல ஹவுஸ் ஓனர் தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன். நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஆண்டவரை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஒன்று அவங்களை சொல்ல வைங்க, இல்லைன்னா எனக்கு வாடகை கொடுக்க எனக்கு விளாண்டுட்டாங்க, 2ல் 1 ஏதாவது எனக்கு செய்யுங்க, தேங்க்ஸ் பான்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்கள், இவன் தேங்க்ஸ் பண்ணிட்ட போது எதிரானவர்கள் சார்பாய் வந்தார்கள். இதனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ண முடியாத சூழ்நிலை தான், பண்ணி பாருங்களேன், மகிமையை பார்ப்பீங்க. பண்ண முடியாது தான், கஷ்டம் தான். நான் சொன்ன சுச்சுவேஷன் பாருங்கள், யார் பண்ண முடியும் ஸ்தோத்திரம்? ஆண்டவனுக்கு யார் கூப்பிட முடியுமா? தேங்க்ஸ் பண்ண முடியுமா? ஆனால் பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னால் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கடினமாக முயற்சி பண்ணாதீங்க. நிறைய பேர் கடினமாக முயற்சி பண்ணுறாங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் அவர் செஞ்சால் பதில் செய்யுது, அது வேற. ஆனால் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது, அதுதான் உண்மையான விசுவாசி. செஞ்சால் ஒரு நன்மை செஞ்சால் உலகத்தாலும் பதில் நன்மை செய்வான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் செஞ்சாலும் செய்யலைனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் கிறிஸ்டியானிட்டி. அப்படி எந்த நேரத்துலையும் ஆமென், தேங்க்ஸ்ப்பா, நன்றி நன்றி நன்றி, சந்தோஷமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. போதும். 1 சாமுவேல் 2:1. நான் சொல்ற சூழ்நிலைகள்லாம் பாருங்க, இக்கட்டான சூழ்நிலைகளை ஸ்தோத்தரித்தாங்க. நான் சொல்ற மகிமையை பார்ப்பீங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. சின்ன வேலை கொடுத்துருக்காரா, தேங்க்யூன்னு சொல்லுங்க. பாருங்க, சூழ்நிலைகளை பாருங்க, தேங்க்ஸ் பண்ற சூழ்நிலை கிடையாது. ஒரே ஒரு மகன் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு, அவனை கொண்டாந்து விட்டுட்டு மாடு வீடெல்லாம் அடித்து பலி செலுத்தி அண்ணாள் ஆண்டவரை தேங்க்ஸ் பண்ணி நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஸ்தோத்திரம் பண்ண சூழ்நிலையா சொல்லுங்கள்? உங்கள் மகனை கொண்டாந்து ஆலயத்தில் ஒன்றா விடுவீங்களா? ஊழியத்துக்கு விடுங்கனாலே விட மாட்டீங்க இல்லையா? அப்பப்போ வந்துட்டு போகிற ஊழியத்துக்கே வீட்டிலேருந்து ஊழியத்துக்கு வரவனே விட மாட்டுறாங்க. கொண்டாந்து பிள்ளையை கொண்டாந்து வீட்லேயே இதுலேயே ஆலயத்தில் விட்டு போகிறாங்க. கோயில் மாடை விட்டுட்டு போவாங்க இந்த காலத்தில், ஒரு மாடு நேர்ந்துக்கிட்டு. அது மாதிரி பிள்ளைகள் நேர்ந்து கொண்டாந்து சர்ச்சில் விட்டு போயிட்டான். பால் மறந்த குழந்தை. அது 4-5 பிள்ளை இருந்தாலும் நம்ம விட்டுறலாம், ஒரு பிள்ளை விட்டுட்டு போனா. ஒரே ஒரு குழந்தை. இந்த குழந்தைய விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர், இந்த குழந்தைய விட்டு போனான். அதில் பாட்டு வேற. நீங்கள் 1 சாமுவேல் 2 ஃபுல்லாக பாருங்கள். ஆண்டவர் துதிச்சு பாடுற சூழ்நிலையாது. பிள்ளை போகும்போது அழுதுருப்பான் இல்லையா? விட்டு வர முடியுமா? ஸ்கூலில் விட்டுட்டே வர பல பேர் காய்ச்சல் வந்து கிடக்குறாங்க வீட்டில். பிள்ளை அழுதுட்டான்னு சொல்லி வீட்டில் ஸ்கூலில் போகும்போது எம்மான்னு அழுகிறான். எல்கேஜி பையன், அவனை பார்த்தே சில பேர் காய்ச்சல் வந்துருக்கு. பெற்றவங்க என் மகன் அழுதுகிட்டே கிடக்குறானே, இதெல்லாம் என்ன ஒரு படிப்பு தான் முக்கியமா அப்படின்னு சொல்கிற கிளவிகள்லாம் இருக்குது. பிள்ளைய கொண்டு கண்ணீரோடு விட்டு வர்றான். அப்படி ஒரு படிப்பு முக்கியமா நமக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேங்க்ஸ் பண்ணுறான். புகழ்ந்து பாடினான். கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சு 5 குழந்தைகளை கொடுத்து
மகிமையை பார்த்தாவ. நான் சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமையை பார்ப்பீங்க. என்கிட்ட இருக்கிறதே தான் பாஸ்டர், ஆண்டவருடைய ராஜ்யத்தை விதைச்சு பாருங்க, மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, நிச்சயம் மகிமையை பார்ப்பீங்க. என்கிட்ட இருக்கிறதே தான் பாஸ்டர், இதுதான் எப்படி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவர் மகிமையை பார்ப்பீங்க. சுச்சுவேஷன் பாருங்க, எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் பண்ணினார்கள், அவங்க தான் விசுவாசிகள். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வீட்டில் அதை வாசிங்க, நான் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போஸ்தலர் 16:24, அப்போஸ்தலர் 16:24, 16, அப்போஸ்தலர் 16:16 verses 24. இவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலர்களே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாடுற நேரமா, நடு ராத்திரி பாடுற சூழ்நிலை, கையும் காலையும் விலங்குல கட்டிட்டாங்க. இப்ப நம்மள அப்படித்தான், வீட்டுல அவங்களை கட்டி வச்சாங்க, நம்மளை கட்டலை, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பாட்டு பாடுறீங்கன்னு கத்துட்டு தான் தெரியும். சோக பாட்டு பாடி என்ன ஆண்டவரே இன்னைக்கு லாக்டவுன் முடியும் தெரியல, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன நடந்தால் தான் என்ன சோத்திரம். ஹல்லேலூயா. துதித்து பாடினார்கள். அடித்து தொழுவத்தில் கட்டி வச்சுக்கிறாங்க, ஆனால் துதித்து பாடினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்களேன். ஸ்தோத்திரம் பண்ண முடியாத சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். கண்டிப்பாக பண்ண முடியாது. தொழுவத்தில் கட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு தப்பும் செய்யலை, ஏசு அறிவிச்சிருக்காங்க மட்டும் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கேயும் முறுமுறுக்கல, அவங்க துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, மகிமையை கண்டார்கள். அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். நான் சொல்றேன், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இக்கட்டான சூழ்நிலை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்படுற வருஷமா இருக்குது. சேலஞ்ச் பண்ண, ரட்சிக்கப்படாதவன் இவன் கூட ரட்சிக்கப்படுவானா யோசிச்சு பாரு. அடிச்சு தொழுவத்தில் கட்டிட்டு போனவன் பவுல் சிந்திச்சு கூட பார்த்துருப்பாரு, ரட்சிக்கப்படுவான்னு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், போராட்டமான சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. தேங்க்ஸ்பா, நன்றிப்பா, தேங்க்யூப்பா, எப்படி நடத்துறான்னு உங்களுக்கு தேங்க்ஸ்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் பாடினார்கள், துதித்து பாடினார்கள். முறுமுறுத்து பாடல, புலம்பல் பாட்டு பாடல, கைவிட்டீங்க ஆண்டவரே, உங்களை தானே சொன்னேன், உங்க நாமத்தை வீரமா ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா எங்களை பிடிச்சி கட்டி அடித்தாங்க. சொல்லல, ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடினார்கள். கர்த்தருடைய மகிமையை சற்று நேரத்துல அந்த நைட்டோட நைட்டு பண்ணாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய? இதான் மகிமை. ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இதான் மகிமை. இந்த வருஷத்துல காப்பிக்காது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிச்சு பாடுங்க. எங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, கர்த்தர் அப்படி பண்ணாரு, அதை மெடிடேட் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் ஒன்று, கண்டிப்பாக நான் என் பிள்ளைய வரைக்க மாட்டேன், என் பிள்ளைய நடுத்தருவில் விட மாட்டேன். அது மாதிரி நான் ஒரு பிள்ளை என்ன நடந்தாலும் என்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைனாலும் ஒன்று என்னை காப்பாற்றுவார். அது ஒரு கடமை. நான் அவருடைய வசனத்தை வாசித்து சொல்கிறத செய்ய வேண்டியது என் கடமை. நான் நினைக்கிறேன் பாருங்க, ஆண்டவர் என் கூட பேசினா ஸ்தோத்திரம் பண்ணு, ஹல்லேலூயா, தேங்க்ஸ் பண்ணு. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தெரியாமல் அணுவும் செய்வதில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் கூட பேசினா தேங்க்ஸ் பண்ணு, நன்றி ராஜா, எந்த சூழ்நிலைனாலும் தேங்க்ஸ்ப்பா. ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, மகிமையை பார்த்தார்கள். நைட்டோட நைட்டா குடும்பமாக அந்த சிறைச்சாலையின் அதிகாரி ஞானஸ்தானம் பெற்றான். நான் சொல்கிறேன், துதித்து பாடுங்க. லாக்டவுன் தான், சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது. தேங்க்ஸ் பண்ணுங்க. ரைஸ் கொடுத்தீங்களே நன்றிப்பா, ஏதோ பருப்பு கொடுத்தீங்களே தேங்க்ஸ்ப்பா. இந்த தேங்க்ஸ் இருக்கு பாருங்கள், இது ரொம்ப பவர் ஜாஸ்தி. நீங்கள் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு தேங்க்ஸ் பண்ணுறீங்களா, அந்த தேங்க்ஸோட இப்போ பண்ணுறீங்க பாருங்கள் தேங்க்ஸ், அதுக்கு பவர் ஜாஸ்தி. ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை 3 நாளாக ஒளி செஞ்சு 5 அப்போ 2 மீன் வச்சுட்டு என் பிள்ளை எப்படியோ ஸ்தோத்திரம் பண்ணுறான், என்னை பார்த்து என்னை நம்புகிறான் என் பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவனை பெருக பண்ணுவேன், என்னை நம்புகிறான். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். மகிமையை பார்ப்பீங்க.
தேங்க்ஸ் பண்ணுங்க. நல்ல பிள்ளைங்களை கொடுத்தீங்க, நன்றிப்பா. பிள்ளைங்களை கசந்து கொள்ளாதீங்க. மீண்டும் நம்ம உறவுகள் பறக்க போகிறதில்லை. யாரையும் கசந்து கொள்ளாதீங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க. நல்ல கணவரை கொடுத்தீங்களே, தேங்க்யூப்பா. நல்ல மனைவியை கொடுத்தீங்களே, தேங்க்ஸ்ப்பா. நல்ல சபையை கொடுத்தீங்களே, நன்றி. நல்ல போதகரை கொடுத்தீங்களே, நன்றி. நல்ல தலைமை போதகரை, நல்ல ஸ்தாபகரை கொடுத்தீங்களே, நன்றிப்பா. நல்ல ஊர், சூப்பரான ஊரை கொடுத்தீங்களே, தேங்க்ஸ்ப்பா. கிளைமேட் சூப்பராக இருக்குது, நன்றிப்பா. அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ தேங்க்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீ மகிமையை பார்ப்பீங்க. மகிமையை பார்த்தார், துதித்து பாடி மகிமையை பார்த்தார். அல்லேலூயா. தானியேல் 4:34 எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் மகிமையை கண்டார்கள். தேங்க்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த பணத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. கம்மியாக கொடுத்து தான் தேங்க்ஸ் பண்ணுங்க, பெருகும். மகிமையை பார்ப்பீங்க. இந்த சமயத்தில் பண்ணவே முடியாது, அப்படி சுச்சுவேஷன் தான். நானும் இங்கே ஆவியான சொன்னதெல்லாம் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. அந்த சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். தானியேல் 4:34 அந்த நாட்கள் சென்ற பின்பு நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. புத்தி மட்டும்தான் வந்துச்சு, இன்னும் எல்லாம் வரல. புத்தி மட்டும் வந்துச்சு. ஆமென். இந்த சமயத்துல அவனுக்கு அவன் மிருகத்தை போல ஆனா நகங்கள் வளர்ந்ததுன்னு வேதம் சொல்லுது. இந்த சமயத்தில் ஆண்டவர் மேல பிரிய வருமா, கோபம் வருமா? அவன் அப்படி ஆனது காரணம் யாரு? கர்த்தர் தான். அப்படி அவன் ஆனது காரணம் யாரு? கர்த்தர் தான் சொல்றாரு, நீ தள்ளப்பட்டாய், நீ மனுஷங்கிட்ட இருந்து மிருகத்தை போல மாறுவாய். கர்த்தர் தான் சொன்னாரு. இப்ப அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்னும் எதுவும் மாறல. ஆனா அவன் புத்தி மட்டும் அவனுக்கு வந்துச்சு. தேவன் மேல கோவப்படாம நான் பண்ணது தப்பு தானே உணர்ந்துக்கிட்டு, ஆண்டவரே சோத்திரம்பா நான் பாருங்க. வாசிங்க, மகிமையை பார்த்தான். வாசிங்க. உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். சொல்றான், நீங்க தான் பெரியவரு. நான் உணர்ந்துட்டேன். 1 வருஷமோ 2 வருஷமோ நான் என்ன செஞ்சேன், ஏதோ உணர்ந்துட்டேன். நான் பைத்தியம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிட்டேன், நகமெல்லாம் வளர்ந்து மிருகம் மாதிரி ஆயிட்டேன். நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் நீ உன்னதமானவர், நீ உயிரோடு கூட இருக்கிற பயம்தான். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணினானே, அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறை புகழ்ந்து பாடுறான் பாருங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கை தடுத்தது. அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக கலையும் எனக்கு திரும்பி வந்தது. திரும்பி வரும். நீங்க என்னைக்கு உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, நான் பண்ண தப்புக்கு தான் கர்த்தர் என்னை தண்டிச்சார், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுவீங்கண்ணா. ஏன் என்னை கண்டிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது கர்த்தர்கிட்ட. கர்த்தர் என்ன சும்மா போகிற உடனே கண்டிப்பாரா? நல்லா உத்தமமாக வாழ்ந்துக்கிறவருடைய கண்டிப்பாரா? அல்லேலூயா. ஸோ நம்ம செஞ்சதுக்கு சில தவறுகளுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. புத்தி வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஸ்தோத்திரம் பண்ணுவான். புத்தி வரான்னு தான் கர்த்தரோட சண்டை போடுவான். புத்தி இருக்கிறவன் என்ன செய்வான்? ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். அவன் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணானோ இழந்து போன எல்லா மகிமையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தீர்ப்பு கொடுத்தது கர்த்தர் தான். கர்த்தர் மேலே கோபம் தான் வரணும் எனக்கு. அல்லேலூயா. அதே போல் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிங்க, முடிச்சிட்டேன். 8:18 ஆதியாகமம் 8:18 பாருங்க. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். வேலை இறங்கிடுச்சு, லேண்ட் ஆயிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. இப்போ ஒரு தண்ணியெல்லாம் வற்றி பூமி இப்போ பூமி என்பது எப்படி இருக்குன்னா 3 பங்கு தண்ணியும் 1 பங்கு நிலம். இந்த சுச்சுவேஷன் காரணம் வானத்தின் மதில்கள் திறந்து கடல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலேருந்து இந்த தண்ணி அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காரு அங்கங்கே. ஸோ இப்போ 1 பங்கு பூமி மனுஷன் வாழ்கிறதுக்குரிய சுச்சுவேஷன். இப்போ இறங்கி வர்றாங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே இருந்து வர்றாங்க. எப்படி இருந்திருப்பாங்க? இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய இது, அவங்களுடைய ஆக்ட் இப்படி இருந்து இதை லைவாக நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னும் ஸ்தோத்திரம் பண்ண என்னத்தை இன்னுமோ இவர் ஆண்டு சொல்றார், சுத்தமான பறவைகளை எடுத்து இறங்கி ஸ்தோத்திரம் பண்ண பலியிடு. அதை உடனே அவர் பலியிடுறாரு. சுச்சுவேஷன் பாருங்க, பலியிடவே முடியாத சுச்சுவேஷன்.
அவங்க வர்றதே ஒரு மாதிரி வர்றாங்க. ஒரு வருஷம் குளிச்சாங்களோ இல்லையோ, எப்படி இருந்தாங்களோ தெரியல, ஒரு வருஷம் மேலே அடைச்சி கிடந்து அவளை கீழே இறக்கி விட்டு, இப்போ நம்ம இப்படி தான் இருக்கோம். லாக்டவுன் மத்தியில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணால் என்னன்னா நீ வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு வேலையும் இல்லை ஆசீர்வாதம் இல்லை அப்படி நினைக்கக்கூடாது. இந்த சமயத்தில் பண்ணுற ஸ்தோத்திரத்துக்கு பயங்கர பலன் உண்டு. இறங்கி வந்துட்டு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி பலியிடுகிறார்கள். அதை சுகந்த வாசனை முகர்கிறார். 9:2 சொல்றாரு. 9:2 வாசிங்க. 9:1 வாசிங்க. பின்பு தேவன் ஆதியா 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றாரு, ஸ்தோத்திரத்தினால மகிமையை பாப்பீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ண சபையே. அல்லேலூயா. நீ உலகத்தை மாதிரி முறுமுறுக்காத, உலகத்தை மாதிரி முறுமுறுக்காத. நெக்ஸ்ட் கம்மிங் உனக்குரிய ஆசீர்வாதமா வருது. உங்களை கர்த்தர் 9:2 போல ஆசீர்வதிக்கணுமா? அல்லேலூயா. லாக்டவுன் முடிஞ்சு இறக்கி விட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கிற நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம்ப்பா. யார் எங்களை நெருக்கினாலும் ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். 9:1-2 உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். எப்படி இஎம்ஐலாம் கட்டி முடிச்சிங்க தெரியாது. அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுற ஒரு மேனா கட்டி முடிச்சிருப்பீங்க, சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னீங்க, இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். என்ன கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லாமல் அணு அசையாது. அல்லேலூயா. நான் உங்களுடைய பிள்ளை, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன்ப்பா. முறுமுறுத்துறாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், முறுமுறுப்பை நான் கேட்டேன். அல்லேலூயா. முறுமுறுப்பு தான் வியாதி வர்றது, கவலை வர்றது. கர்த்தரை நம்புறவங்க முறுமுறுப்பு வரக்கூடாது. இந்த ஸ்தோத்திரம் பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். உலகத்தில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் மெடிடேட் பண்ணுறேன். இந்த நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இது துதிக்கவே முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது தான். ஆனால் இப்போ பண்ணுற ஸ்தோத்திரத்துக்கு துதிக்கும் பலன் ஜாஸ்தி. இதன் மத்தியில் நான் ஆண்டுடைய பிள்ளைங்கிறத நான் நிரூபிக்கிற நேரம் இது. என் சுச்சுவேஷன்லாம் அப்படி இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனாலும் நாங்கள் வித்தியாசமாக இருப்போம். ஏன்னா நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க, பரலோகத்தின் பிரஜைகள். நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூப்பா, நன்றிப்பா, தேங்க்ஸ்ப்பா. குறைவாக வச்சுட்டு மனம் மகிழ்ச்சியா, மன மலர்ச்சியா, முக மலர்ச்சியா, மன சந்தோஷத்தோடு கூட நீங்கள் வாழுங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், இக்கட்டுகள் எல்லாம் நீங்களாக்குவேன். எதிரானவர்கள் சார்பாய் வருவார்கள். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். பெரிய மகிமையை பார்ப்பீங்க. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினா அவங்களாம் ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வரதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. பைபிள் வசனங்கள் உண்மை. உலகம் சொல்கிறது வேற, சத்தியம் சொல்கிறது வேற. ஆண்டவர் சொல்கிறார் நிறைய காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. 2 நாளாகமம் 13:14. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரேபையையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் எரேபையாவையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முறியடித்தார். போதும். சிச்சுவேஷன் பாருங்க. இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரம், பெரிய ஜூடா கம்மியாக தான் இருக்காங்க. யூதா சிச்சுவேஷன் பயங்கர ஒரு குழப்பமான சிச்சுவேஷன். இந்த சமயத்தில் ஆண்டவரே இப்படி வர்றாங்களே, நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு முறுமுறுக்கிற நேரம். ஆனால் ஆர்ப்பரித்து அவர்கள் பூரிகைகளை சத்தமாக ஊதி, எக்காலங்களை சத்தமாக ஊதி ஆண்டவரேன்னு கூப்பிட்ட போது கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கினார். கூப்பிடவே முடியாத சூழ்நிலை, உயிர் போகிற நேரம். ஆனால் கூப்பிட்டார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லார், மகிமையை பார்ப்பீங்க, பெரிய மகிமையை. எத்தனை பேர் அந்த 2 வசனங்கள்ல பாருங்க, எத்தனை லட்சங்கள் ஒப்பு கொடுத்தார். 5 லட்சம் புருஷர்களா? பின்னாடி பாருங்க. எத்தனை பேர் இறந்திருக்காங்க? அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் 5 லட்சம் பேர். 17வது வசனம். அபியாவும் அவருடைய ஜனங்களும் அவர்களை மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெற்றுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாள் தீர்க்க தரிசனமாக அவங்க கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமையை பார்ப்பீங்க, மகிமையை பார்ப்பீங்க. எதிரானவர்கள் சார்பாக வருவாங்க. அல்லேலூயா. பல காரியங்களை சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அல்லேலூயா. 2 நாளாம் 20 ஸ்தோத்திரம் பண்ணி பாடி துதித்தார்கள். கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள்.
நான் சொல்கிறேன், நீங்கள் பாடி பாருங்கள், துதிச்சு பாருங்கள், தேங்க்ஸ் பண்ணி பாருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், மகிமையை பார்ப்பீங்க. பொறுக்காதீங்க. கர்த்தர் உங்கள் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறார். யோபுவின் முகத்தை பார்த்தது மாதிரி உங்கள் முகத்தை பார்க்குறாரு. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள், தேங்க்ஸ் பண்ணுங்கள். மகிமையை பார்க்கிற மாதம், வருடம், இந்த வருடம் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண, அவன் தான் கிறிஸ்தவன். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லுது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் திட்டமாக பேசுகிறார். இந்த மாதம் மகிமையை பார்ப்பீங்க. God bless you. Hallelujah. ஜி மைனர் கொடு. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையின்றி அணு ஏதும் அசையாதையா, உமையின்றி அணு ஏதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், நான் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயுள் முழுவதும் போதாதையா, ஆயுள் முழுவதும் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது, இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது, இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையின்றி அணு ஏதும் அசையாதையா, உமையின்றி அணு ஏதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தேங்க்ஸ் பண்றோம்ப்பா, நன்றி சொல்றோம்ப்பா. என்ன
நடந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எப்போதும் உங்க துதி என் வாயில் இருக்கும். எக்காலமும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் உங்க துதி என் நாவில் இருக்கும்பா. உயிரோடு இருக்க மட்டும் உம்மை பாடுவேன். உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை நான் பாடுவேன். எல்லா இக்கட்டுகளுக்கு நான் நீங்களாக்கி ரட்சித்தீரே. தேங்க்ஸ்பா. நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்தீங்களே. நீங்க தான் நல்லதை பார்க்க வச்சீங்க. நீங்க தான் நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்தீங்க. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க. எங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுனீங்க. இதோட என்ன பெரிய நன்மை வேணும் ஆண்டவரே? எங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிருக்கீங்களே, கோடி நன்றி ஆண்டவரே. தேங்க்ஸ் பண்றேன்ப்பா. இந்த லாக்டவுன் என்னதான் ஆனாலும் என்ன, என் அப்பா என்னை காப்பாற்றுவா. எந்த சூழல் நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். என் கூட நீங்க பயணம் பண்றீங்களே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படியா இருந்தாலும் இறங்கி வந்து என் கூட வந்து வாசம் பண்ணி உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே. நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நான் தேங்க்ஸ் பண்றேன். இந்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜனங்களை பிளஸ் பண்றேன். ஆண்டவர், நீங்க பேசின தீர்க்கதரிசனமான வார்த்தை, எந்த சூழ்நிலையும் என் ஜனமே ஸ்தோத்திரம் பண்ண, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் தூதர்களோடு இறங்கி வந்தார். ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. எங்களுக்கு முன்னாடி நீங்க சென்றீங்களே, எங்களை மகிமைப்படுத்துறீங்களே. தேங்க்யூ சொல்றோம்ப்பா. நன்றி சொல்றோம்ப்பா. தேங்க்ஸ் பண்றோம். இந்த லாக்டவுனுக்காக கூட நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுவோம். ஒரு நாள் நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம். நாங்கள் இப்படி வாழும் நீங்கள் விரும்புகிறீங்களா? தேங்க்ஸ் பண்ணுறோம்ப்பா. நன்றி சொல்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி நாங்கள் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். தேங்க்ஸ் பண்ணுறோம். இந்த செய்தி கேட்குற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா முறுமுறுப்போடு ஒளிந்து போட்டு ஆண்டவரே, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில், ஸ்தோத்திரம் பண்ண முடியாத சூழ்நிலையில் உடைய ஜனங்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், பக்தர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இவர்கள் அடைந்த பலனை இந்த செய்தி கேட்கிற ஜனங்கள் அடையட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறந்து போகாது என்பது. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.